கோகுலும் இணைந்திருக்கிறார். வளையப்பட்டியில தொடங்கிய விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனத்தின் பயணம் 1 மணி நேரத்தை கடந்திருக்கிறது. இன்னும் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேரவில்லை. களத்தில் இருக்கிறீங்க கோகுல், என்ன கள நிலவரம் விவரங்கள்? நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பகுதிக்கு தற்பொழுது விஜயின் பிரச்சார வாகனம் வந்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே அவர் அந்த பேருந்தில் ஏறி புறப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வழிய நெடுகிலும் ஆங்காங்கு குறைவான அளவில் தொண்டர்கள் இருந்தார்கள். அந்த வாகனத்தில் தொடர்ந்தும் வாகனத்திற்கு முன்பாகவும் ஏராளமான ரசிகர்கள் வாகனங்களும் அதே போல அந்த தாவேகாவினுடைய ஐடி விங் பாதுகாவலர்கள் அவர்களுடைய வாகனங்களும் ஏராளமாக வருவதனால் ஒரு பெரும் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. குறிப்பாக வளையப்பட்டி பகுதியை பொறுத்தவரை இன்று காலை முதலே அந்த இடத்தில், அதாவது நாமக்கல் மாவட்ட சார்பாக இந்த எல்லை பகுதியிலிருந்து வரவேற்பு அளிப்பது என்று திட்டமிட்டு ஏற்கனவே அங்கு பதாகைகள் கொடிகள் எல்லாம் நடப்பட்டிருந்த நிலையில் காலை ஒரு 6 மணி முதலே அந்த இடத்தில் ரசிகர்கள் கூடியிருந்தார்கள். தற்பொழுது அந்த வளையப்பட்டி பகுதிக்கு தான் விஜய் வரக்கூடிய அந்த பிரச்சார வாகனமானது வந்தடைந்திருக்கிறது. இங்கு ஏற்கனவே காலை முதலே மேளதாளங்கள் முழங்க ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருக்கிறார்கள். தற்பொழுது மலர்களை எல்லாம் வீசுவதற்காக வைத்துக் கொண்டு இங்கு ஏராளமான தொண்டர்கள் குவிந்து இருப்பதனால் இந்த பகுதியில் தற்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக இடதுபுறமாக மட்டும் செல்ல வாகனங்கள் திரும்பி செல்லக்கூடிய அந்த வலதுபுற சாலைகளிலும் ஏராளமான வாகனங்கள் வந்ததன் காரணமாக இந்த வளையப்பட்டி பகுதியில் நாமக்கல் இருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலையும் திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய அந்த 2 புறங்களிலுமே ஏராளமான வாகனங்கள் மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளையப்பட்டி பகுதியை அடுத்து இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் ஒரு இடத்தில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அந்த நாமக்கல் சேலம் ரோடு KS திரையரங்கு அருகில் அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது இந்த வளையப்பட்டி பகுதியை வாகனம் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நாமக்கலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து தகவல்களை திரட்டிட்டே இருங்க. மீண்டும் அண்மை தகவல்களுக்கு தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, செயல் திட்டங்களும் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் ஜனவரிக்கு மேலே அதை நாங்கள் சொல்லுவோம், இப்போ சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை காமேஸ்வரன் முடிச்சு பேசியிருந்தார். மறுபுறத்தில் விஜயனுடைய 3ஆம் கட்ட இந்த பயணம் கூட்டம், இதை உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்னவா இருக்குது? அதே நேரத்தில் தாவேக தலைமை தரப்பிலிருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கு பிறகும் சொல்லப்படுது, அதை பின்பற்றப்படுகிறதா உங்களுடைய பார்வை? இல்லை, முதல்ல இந்த கட்டுப்பாடுகள் விஷயத்துக்கு வருவோம். இந்த கட்டுப்பாடுகள்ன்றது பொதுவாகவே எல்லா கூட்டங்களுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான கூட்டங்கள் கூடும்போது போலீஸ் போடுற ஒரு கட்டுப்பாடு, அது பெரும்பாலும் கடைபிடிக்காத ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை, கடைபிடிக்க மாட்டாங்க, ப்ராக்டிக்கலாக கடைபிடிக்க முடியாது. அது போலீஸ் அதை போடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து வச்சுக்கோங்க, நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஏதாவது போச்சுன்னா நாங்கள் இந்த கட்டுப்பாடெல்லாம் போட்டோம், அவங்க அதன்படி நடந்துக்கல, கோர்ட் என்ன கேட்டாங்க, விஜயை அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு, ஏதாச்சுன்னா அசம்பாவிதத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு கோர்ட் நேரடியாகவே விஜய்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கட்டுப்பாடுகள் போடுவது போலீஸோட பொறுப்பு. அந்த கட்டுப்பாடுகளை ஏற்று நடப்பது நடக்காது இருப்பது, அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது விஜயோடைய கட்சியுடைய பொறுப்பு. ஆக்சுவலாக நாளைக்கு போலீஸ் கை கழுவிடுவாங்க, நாங்கள் இதெல்லாம் போட்டோம் அவங்க கடைபிடிக்கலன்னு சொல்லிவிடுவாங்க. அதுதான் அதோட விஷயம். அதுதான். அதனால் அந்த கட்டுப்பாடை பற்றி நீங்கள் பொதுவாக எல்லோருக்கும் போடக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு கையாட்டக்கூடாது, அதெல்லாம் போடுறதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரச்சனை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்காது, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பாயிண்ட். ரெண்டாவது முதல்ல திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஒவ்வொரு கூட்டமும் அவருடைய பேச்சு கொஞ்சம் திமுகவை நோக்கிய அந்த விமர்சனங்களை கூர்மையாக்கிட்டே வர்றார். முதல் 2 கூட்டத்தில் லோக்கல் பிரச்சனைகள்லாம் பேசினார், கொஞ்சம் லோக்கல் மந்திரிகளை பற்றியெல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நாகப்பட்டினத்துலேயும் லோக்கல் பிரச்சனைகள் பேசினார். கொஞ்சம் திமுக அட்டாக்கை ஷார்பன் பண்ணிட்டார், கொஞ்சம் கூர்மையாக்கிட்டார். வெளிநாட்டு முதலீடாக வெளிநாட்டில் முதலீடாக தான் கேட்டார். குடும்பம் கொள்ளையடிக்கிற குடும்பம்னாரு, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், என்னை மிரட்டி பார்க்குறீங்களா, நேரடியாக சவால்லாம் விட்டார். ஸோ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேச்சை தன்னை பேச்சை கன்வெர்ட் பண்ணிட்டு போகிறார். ஸோ இப்போது நாமக்கல் கரூரில் கிட்டத்தட்ட அந்த கரூர் அவருக்கு முக்கியமான இடமா இருக்கும். நாமக்கலோட கரூர் அரசியல் ரீதியாக அவருக்கு கொஞ்சம் முக்கியமான இடமா இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஏரியாவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூர்மையான ஒரு அட்டாக்கை அங்கே எதிர்பார்க்கலாம். நம்ம திமுகவை நோக்கி கூர்மையான அட்டாக். நாமக்கல்லை பொறுத்த மட்டும் அங்கே தங்கமணி இருக்கார், ஏடிஎம்கே, அதிகமாக அங்கே கண்டுக்க மாட்டார் நினைக்கிறாங்க. நாமக்கல்லில் இந்த கிட்னி திருட்டு அது இதுன்னு திமுக பிரமுகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முட்டை விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் படுத்திருக்கு, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம் லாரி பாடி பில்டிங் இந்த மாதிரி தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தீர்வு அப்படின்றது
நீங்கள் இப்போ அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் போது தான் அதெல்லாம் சொல்லுவார். அவர் இப்போ வந்து திமுக செய்ய தவறிய விஷயங்கள் அதெல்லாம் தான் அவர் சொல்லிட்டு போகிறார். ஒரு எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்கிறார். இப்போ அவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, அதிமுகவை விட தான் திமுக அட்டாக்கில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதிமுகவை சீன்லேருந்து அகற்றணும், திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு காமிக்கணும். அந்த நோக்கத்தில் தான் அவர் தன்னோட இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். ஆக்சுவலாக அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார்னா திமுகவுக்கு தான் எதிரின்ற போது வந்துட்டார்னா களம் வந்து திமுக தாவேக்கான் மாறிச்சுன்னா பெட்டர்னு நினைக்கிறார். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் அந்த நோக்கத்தில் தான் போகுமே தவிர இந்த தீர்வு போன்ற விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டார். குறைகள்லாம் நிறையா சொல்லுவார், திமுக வாக்குறுதிகள் செய்யாததெல்லாம் சொல்லுவார், திமுக ஊழலை பற்றி பேசுவார், எல்லாமே நடக்கும். ஆனால் அதிமுகவை பற்றி அட்டாக் பண்ண மாட்டார். அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான இடத்துக்கு தன்னை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்குவார். இது கரூர் வந்து அவருக்கு நல்ல ஒரு அரசியல் ரீதியாக தீனி போடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பான அட்டாக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா மாற்று சக்தி இல்ல முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். விஜயனுடைய பிரச்சார வாகனமும் அந்த பரப்புரை செய்யக்கூடிய திரையரங்கம் நோக்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடத்திலிருந்தும் செய்தியாளர்கள் பல்வேறு விவரங்களை வழங்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் அரங்கிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காமேஸ்வரன் பல விஷயங்களை பேசுகிறார். மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக பேசும்போது எதெல்லாம் மாநில அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள், இது தொடர்பான ஒரு புரிதலோட அல்லது தெளிவாக அவருடைய பேச்சு இல்லை அப்படின்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லையே, எல்லா இடத்துலையுமே பேசியிருக்காரு. எஸ்ஐஆரை பற்றி கூட அரியலூரில் பேசியிருக்காரு. மாநில லெவலில் வர்ற மாநில விஷயத்தையும் மாவட்ட லெவலில் வர்ற மாவட்டத்தையும் ரெண்டுமே மத்திய லெவலில் வர்றதையும் பேசிட்டு தான் இருக்காரு அவர். 3 பரப்புரையிலையுமே அவர் பேசின 4 பரப்புரையில் 3 பரப்புரையிலுமே வந்து ஆசிஸ் ஆட்சின்னு சொல்லி பாஜக வந்து விமர்சிச்சு தான் இருக்கு. விமர்சிக்கிறது வேற, அதே நேரத்தில் வர அதுதான் இப்போ 2026 வந்து மாநிலத்துக்கான அரசு இதுதான், உங்களுக்கு தேர்தல் தான். ஸோ அதை நோக்கி தான் பிரத்யேகமாக போகும்போது அதை தான் முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் கேட்ட எல்லாமே 29க்கு வரும். 29 மூடிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதுதான் அது வந்து வைக்கிறது. அது எதுதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது உங்களுக்கு இப்போ 26 எலெக்ஷன் ஃபார் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுக்கு வரும்போது ஸ்டேட்டோட பிரதான பிரச்சனைகள் அதை வந்து நம்ம முன்னிறுத்துவோம் அப்படின்றத அவரோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இதை தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, செயல்முறைப்படுத்தாதது என்ன, பொய் வாக்குறுதிகளாக மாறியது என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து எடுத்து உரைக்கிறாரு. ஏன்னா மெசஞ்சர் மேட்டர்ஸ்னு ஒரு பழமொழி இருக்குது சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கும் விஜய் நான் சொல்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு சின்ன வார்த்தை நிறைய பேர் கூட வந்து விமர்சிக்கிறாங்க, அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்னு. தவறே கிடையாது. ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு விஷயம் அவர் அவ்வளோ கரெக்டாக பேசியுமே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு ஃபேக்ட் செக்ஸ்லேன்னு போட்டு தவறாக பேசியிருக்காங்கன்னு ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபேக்ட் அரசாங்கமே கொடுத்துருச்சுரா அப்படின்னு ஒரு ஃபேக்ட் செக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அதை மீண்டும் நாங்கள் கலை செஞ்சு டவுட் பட்டு என்ன இப்படி சொன்னார் நாங்களே உட்காந்து கலாய் பண்ணி இல்லை இது தவறு இதுதான் கரெக்டு நாங்கள் திருப்பி 2வது வாட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அப்போது ஒரு அரசாங்கமே தவறான ஒரு இதை கொடுக்குது. ஆனால் இவர் ஒரு மெசேஞ்சராக கொடுக்கும்போது கோடான கோடி ரயில் பெட்டி தொழிற்சாலை இருந்துச்சு மூடிட்டாங்கன்னு சொல்றாரு. அது எப்போ இருந்தது, எப்போ மூடினாங்க, யார் மூடினாங்க, இந்த தெளிவுலாம் தேவைப்படுது இல்லை. அதுதான் 1921 நடந்துச்சு. அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே மூடப்பட்டு பொன்மலைக்கு மாற்றப்பட்டது. அந்த இடத்துல ஒரு போர்ட்டு கொண்டு வரதா தான் சொன்னாங்க. அதை தான் அவர் எடுத்து வைக்கிறார். அதாவது அந்த ஃப்ளோவில் பேசும்போது அது எக்ஸாக்டாக அதுதான். சரி, அவர் சொன்னார் இங்கே வந்திருக்க வேண்டியது வரல, ஆனால் இங்கே வந்து 2வது இடத்தில் இருக்கும் நாகப்பட்டினம் வந்து மீன் தொழில 2வது இடத்துல தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு அப்டேட்டடான ஒரு இது இல்லை, நாகப்பட்டினத்துக்கு தேவையான ஒரு இது இல்லைன்னு அவர் சொல்ல வர்றார். அப்டேட்டடான ஒரு போர்ட் இல்லை, இல்லைனா மீன்பிடி துறைகள் இல்லை, இங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்றதான் சொல்ல வர்றார். அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். அவர் பார்த்து சொல்லும்போதோ இல்லாட்டி அந்த டேட்டாஸ் எடுத்து வைக்கும்போதோ ரொம்ப கணிப்பாக பார்த்து வைக்கிறார். நீங்கள் கேட்ட பிரதான விஷயம் என்னென்னா, எது மத்திய அரசுகிட்ட இருக்கோ ஒன்றிய அரசுகிட்ட இருக்கோ அதை எடுத்து சொல்லிட்டு முக்கியமாக இந்த 26 கண்டிப்பாக அது அண்ணன் பிரியான் என்ன சொன்ன மாதிரி இந்த 26 வந்து நிச்சயமாக இருக்கிற பிரச்சனைகளை தான் எடுத்து வைக்கிறார். ஆளுங்கட்சியை தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். ஏன்னா அந்த இடத்துல அதிமுக இல்லாமல் தன்னை நிலைநாட்டுறார் இல்லை.